கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தபடினால, பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை மகத்துவமுள்ளவைகள், உடைய வேத வசனம் மகிமையானவைகள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் சியோனிலிருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லாம் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த வேத வசனங்கள் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானத்துக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் படவில் இருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்பொழுது அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். இங்கே நாம் வாசித்த இந்த வேத வசனம், இந்த 2ஆம் வசனத்தில் மாத்திரம் ஒரு 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அசுத்த ஆவி உள்ள மனுஷன். 2வது, பிரேத கல்லறையிலிருந்து அவன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டுமானால், இயேசு அந்த நாட்களிலே உலகத்திலே மனுஷ சரீரத்தில் இருந்தபொழுது இந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து எழுந்து இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனான். ஆனால் இப்பொழுதோ உலகமெங்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். இதை காட்டிலும் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது, அவருடைய இரகசிய வருகைக்காக. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஊழியங்களும் ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை உண்டு. அந்த இரகசிய வருகையிலே அந்த இயேசு மணவாளனாய் வரும்பொழுது இந்த அசுத்த ஆவி பிடித்தவன், இந்த கல்லறையிலிருந்து எழுந்து வந்த இந்த மனிதன் இயேசு பூமியில் இருந்தபோது அவருக்கு எதிர்கொண்டு போய் அவன் சுகமாக்கப்பட்டான். ஆனால் இன்றைக்கு
இந்த 2ஆம் வசனத்தை நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். உபதேசங்களை கேட்கிறார்கள், வசனங்களை கேட்கிறார்கள், ஆலயங்களுக்கு போகிறார்கள், இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறார்கள், இயேசுவின் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு சத்தியம் என்ன என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், 2 கூட்டத்தாருக்கும் தேவன் அறிவிக்கிற ஒரு சத்தியம் என்ன என்றால், அந்த 2ஆம் வசனத்திலே முதல் காரியம், அந்த மனுஷனுக்குள்ளே அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அவன் கல்லறையிலிருந்து எழுந்து வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு மாம்ச சரீரத்திலே அவரை சந்திக்கும்படியாக அவன் வந்தான். இன்றைக்கோ இயேசு சீயோனிலே மூலைக்கல்லாக, மணவாளனாக அவர் வருகையிலே, ரகசிய வருகையிலே இயேசு வரும்பொழுது சபைக்குள்ளும் ரட்சிக்கப்பட்டவர்களும் அநேகர் இயேசுவை சந்திக்க வேண்டுமானால், முதலாவது அசுத்த ஆவி நமக்குள் இருக்குமானால், அந்த அசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோமானால், அசுத்த சுபாவங்களோ அசுத்த கிரியைகளோ நமக்குள் இருக்குமானால் இயேசுவை நாம் எப்படி சந்திக்க முடியும்? இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உனக்குள் முதலாவது என்ன ஆவி இருக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே என்ன ஆவி இருக்க வேண்டும்? ஆகினால்தான் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள்தான். இயேசு கூட இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட முதலாவது தேவன் உன்னிடத்திலே வேத வசனத்தின் மூலமாய் கேட்பது என்னென்றால், உனக்குள் இருக்கிறது என்ன ஆவி? அசுத்த ஆவியா, பரிசுத்த ஆவியா? இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே அநேக அசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். ஆகினால்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது அங்கே தெளிவாக வேதம் சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே 12ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமானால் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய பலன், பரிசுத்தாவினுடைய சக்தி நமக்கு தேவையா இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே அசுத்த ஆவிகள்
போராடி கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊழியங்கள் மத்தியிலே அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவி இதான் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆகினாலே இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாயிருக்கிற அவன்தான் விழுந்து போன தூதனுடைய ஆவி, சியோனிலிருந்து தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவி. அதைதான் இன்னும் வேதம் தெளிவாய் சொல்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி இயேசு கிறிஸ்துவினால் தள்ளப்பட்டு அவனுக்காகவே தேவன் நரகத்தை, அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி நரகம் என்கிற ஒரு நரகம் அவனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவன் யாருக்கு விரோதமாய் போராடுகிறான்? இந்த அசுத்த ஆவி. அசுத்த ஆவி என்றால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆகினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த அசுத்த ஆவி குடும்பத்தில் வரும்பொழுது, ஒருவருக்குள்ள வரும்பொழுது, இல்லை சபைக்குள்ள வரும்பொழுது, இதை ஜெயிக்கும்படியாக நம்முடைய மாம்சத்தில் தான் நாம் பிரயாசப்படுகிறோம், நம்முடைய சரீர பலத்தில் தான் நாம் பிரயாசப்படுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்றுதான் சகரியாவின் புஸ்தகத்திலே தேவ ஆவியானவர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ வருடங்களாய் பில்லி சூனிய கட்டுகள், பிசாசின் கட்டுகள், போராட்டங்கள், அதிலிருந்து நீ எழும்பி வர முடியாமல் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீ எழும்பி பிரகாசித்து வர வேண்டுமானால், இல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ எழும்ப வேண்டுமானால், ஆகினால்தான் 52ஆம் ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்திலே எழும்பு எழும்பு சீயோனே, உன் பலனை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பலன் இல்லாதபடிக்கு, தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாதபடிக்கு அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய சக்தினாலேயோ செய்கிற வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே செய்கிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியை கொண்டுதான் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆகினால்தான் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த சபையானது, இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இந்த புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபை ஏதோ மாம்சத்தினாலேயோ ஏதோ சரீர பலத்தினாலேயோ கட்டப்படுகிற சபை அல்ல, பரிசுத்த ஆவியினாலே தேவன் கட்டுகிறார். பரிசுத்த ஆவியினாலே இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம் என்று வாசிக்கிறோம். சியோனும் புதிய எருசலேமும், நாம் தான் சியோன், நாம் தான் புதிய எருசலேம். தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் புதிய எருசலேமாய் சியோனாய் கட்டப்பட வேண்டுமானால் மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, மாம்ச பலத்தினால் அல்ல, சரீர பலத்தினால் அல்ல, இந்த உலகத்தின் பலத்தினால் அல்ல, தேவ ஆவியினுடைய பலத்தினால தான் நாம் கட்டப்பட முடியும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடும் கூட இன்றைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சில குடும்பங்கள் பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பங்கள் சாராயம், பீடி, சிகரெட், பலவிதமான உலகத்தினுடைய பாவத்திலே சில தேவ பிள்ளைகள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? அசுத்த ஆவிகள். அதாவது வானமண்டலத்தில் போராடுகிற பொல்லாத
ஆவியின் சேனைகள் அந்த குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. சில ஊழியங்களை கூட பரிசுத்த ஆவியினாலே ஊழியர்கள் செய்ய முடியாதபடிக்கு அசுத்த ஆவியினாலே சில ஊழியங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊழியமானாலும் எந்த குடும்பங்களானாலும் தேவ பிள்ளையே பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அதற்காக தான் பரலோகம் போவதற்கு முன்பதாக சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை நான் கட்டப்போகிறேன். நான் போய் உங்களை தனியாயிருக்க விடுகிறதில்லை. நான் போய் என் பிதாவின் இடத்திலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். நாமே அந்த புதிய ஏற்பாட்டு சபை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த முதல் காரியம் என்ன? அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அந்த மனிதன் அசுத்த ஆவியை பிடித்தவனாயிருந்தான். நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அசுத்த ஆவி உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பொல்லாத ஆவிகள் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வானமண்டலத்தில் போராடுகிற அந்த சேனைகள் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படியானால் உன் இருதயத்துக்குள்ள வருமானால் அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ள கூட கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஊழியர்கள் ஆனாலும் கூட நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, அதை தான் எபேசிய நிருபத்திலே நான் வாசிக்கும் போது சொன்னேன். அந்த 13 வசனத்திலே நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, மணவாளனாய் வரும்பொழுது நாம் அவருக்கு முன்பாக மணவாட்டியாய் நிற்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள் கூட ஊழியங்களை செய்யும் பொழுது நாம் மிகவும் கேர்லெஸ்ஸாய் செய்கிறோம். ஆகினால்தான் சில ஆவிகள் வந்து, அசுத்த ஆவிகள் நம்மை அட்டாக் பண்ணுகிறது. நான் குறிப்பாக இடத்தையோ பேரையோ ஸ்தாபனத்தையோ சொல்ல விரும்பவில்லை. இது ஒரு 14 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரிடத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு அப்போஸ்தல ஊழியர்கள் தான் அவர். பேர் ஊர் எதையும் நான் சொல்லவில்லை. அவர் ஊழியத்துக்கு வந்து ஒரு 6 வருடம் ஆயினது. ஆன பிற்பாடு நல்ல ஊழியக்காரன் தான். எல்லாரும் அவரை குறித்து மகிமையான சாட்சியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சபையிலே நியமிக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே திடீரென்று ஒரு அசுத்த ஆவி அவரை பிடித்தது. அந்த அசுத்த ஆவி பிடித்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வஸ்திரங்கள் இல்லாதபடி தான் ரூமில் இருப்பார். வஸ்திரம் இல்லை. அவருடைய ஜிப்பா, வேஷ்டி எல்லாம் கழட்டி போட்டுவிட்டு நிர்வாணமாக இருப்பார். பிற்பாடு அவரை லோக்கல் ஃபைத்தோமில் இருந்து பாஸ்டர்மார்கள் சென்ட்ரல் ஃபைத்தோமுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சென்ட்ரல் ஃபைத்தோமில் எடுத்துக்கொண்டு வந்து அவருக்காகவே ஒரு ரூம், அறை கொடுக்கப்பட்டது. அந்த ரூமிலே தாழ்பால் போடப்பட்டது. வஸ்திரம் போட்டாலும் கூட அவர் கிட்ட யாரும் போக முடியாது. கிட்ட போனால் அடிப்பார். கையில் என்ன கிடைக்கிறதோ, பாத்ரூம்ல இருந்த வாஷ் பேஷன் உடைத்தார். சரீரம் ரத்தமாய் கிழிக்கப்பட்டார். பாத்ரூம்லே ஒரு சின்ன டோர் உண்டு ஏர் போகிறதுக்கு. அந்த டோரை உடைத்து அந்த டோர் வழியாக வெளியே வந்தார். அவருடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தை கிழித்து போட்டார். பிற்பாடு அவரை கொஞ்ச காலம் சங்கிலினால கட்டப்பட்டார். ஏனென்றால் அவரை வீட்டுக்கும் அனுப்ப முடியாது. பரிதபிக்கப்பட்ட நிலவரம். அசுத்த ஆவி அவருக்குள்ள போய் வஸ்திரம் இல்லாதவராய், சரீரம் கிழிக்கப்பட்டவராய், இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததோ அதே போல சங்கிலினாலே கட்டி வைத்திருந்தார்கள். சில குறிப்பிட்ட மாதங்கள் அவருக்காக எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் போராடி ஜெபித்து பிற்பாடு அவர் சுகமாக்கப்பட்டு அதே தேசத்திலே, அதே பட்டணத்திலே பல வருடங்களாய் ஊழியம் செய்து கடந்த நாட்களிலே தான்
அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து மகிமையிலும் பிரவேசிக்கப்பட்டார். அல்லேலூயா. நான் எதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அநேக விசுவாசிகள், தேவ ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அசுத்தாவி என்று சொல்வது ஏதோ ஒரு ஆவி. அப்படி அல்ல. அசுத்தாவி என்பது என்ன ஆவி? தேவ தூதன், தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவிதான். அந்த ஆவி முதலாவது யாரை பிடிக்கும்? தேவ பிள்ளைகளுக்குள்ளதான் எழும்பி வரும். ஏனென்றால் நீயும் நானும் அந்த சீயோனையோ புதிய எருசலேமையோ சுதந்தரிக்க கூடாது என்று ஆகினால்தான் எபேசியில சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் என்றால் எந்த ஆவியின் சேனைகள்? அதுதான் பரலோகத்திலிருந்து தேவன் ஆதியிலே பெருமை கொண்ட தூதனை, மேட்டிமை கொண்ட தூதனை, ஆகாயத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்துக்கு மேலாய் என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் சொன்ன அந்த தூதனை தள்ளி போட்டார். அவன்தான் இன்றைக்கும் வானமண்டலத்திலும் இந்த பூலோகத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களை கலக்கி கொண்டிருக்கிறான். குடும்பத்திலே சமாதானத்தை எடுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய கொஞ்சம் ஏமாந்து சத்தியத்திலேயோ உண்மையிலேயோ பரிசுத்தத்திலேயோ இல்லாமல் போகிற ஊழியனானாலும் விசுவாசிகளானாலும் அவர்களுக்குள்ள இந்த ஆவி போய் அவர்களை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறது என்ன என்றால், அசுத்த ஆவி ஒருவேளை வெளிரங்கமாகவும் வரும். இன்னொரு விதங்களிலே அநேக தேவ பிள்ளைகளுக்கு உள்ள கூட அந்த அசுத்த ஆவி மறைந்திருக்கும். இந்த அசுத்த ஆவி என்று சொல்வது இப்படிப்பட்ட கிரியைகளும் தெரியும். இந்த உலகத்தினுடைய சுபாவங்கள், இந்த உலகத்தினுடைய கிரியைகள் நமக்குள் இராதபடிக்கு இந்த அசுத்த ஆவிதான் இந்த சுபாவங்களை செய்ய வைக்கிறது. ஆகினாலே தேவ பிள்ளைகளே, இந்த அசுத்த ஆவி நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சபையிலேயோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ பிடித்து நம்முடைய சுபாவங்களை நம்முடைய ஜீவங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்குமானால், இந்த நாளிலும் கூட தேவனே, இந்த அசுத்த ஆவி என் குடும்பத்திலே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. புருஷன் மனைவிக்குள்ளே இந்த அசுத்த ஆவி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஊழியர்களை அழித்து கொண்டிருக்கிறது. சீயோனை அழித்து கொண்டிருக்கிறது. சீயோனிலே 144,000 பேரா இருக்கிற சீயோன் ஊழியர்களையும் அப்போஸ்தலர்களையும் அநேக சுவிசேஷகரையும் போதகரையும் மெய்ப்பரையும் இந்த அசுத்த ஆவி அழித்து கொண்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவிக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உனக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றை நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக அதே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது மறுபடியுமாக 2வது வார்த்தை நாம் என்ன வாசித்தோம்? அந்த அசுத்த ஆவி மாத்திரமல்ல, 2வது காரியம், அந்த மனுஷன் கல்லறையிலிருந்து எழும்பி வந்தான். அவனுடைய அந்த மனுஷன் கல்லறையிலிருந்து எழும்பி வந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த மனுஷனுடைய உள்ளிருந்த ஆவி அவனை கல்லறைக்குள் கொண்டு போனது. இந்த முதல் காரியம் அசுத்தாவி பிடித்தவனா இருந்தான். 2வது காரியம், அவன் கல்லறைக்குள் இருந்து எழும்பி வந்தான். கல்லறை என்பது ஒரு தேவ பிள்ளை கல்லறைக்குள் ஜீவிக்கிற ஜீவியத்தை செய்யக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை மகிமையான ஜீவியத்தை செய்ய வேண்டும். முதல் காரியம், அசுத்த ஆவி பிடித்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நமக்குள் பரிசுத்த ஆவிதான் வர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் ஜீவிப்பீர்கள். நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார், அபிஷேகித்தார். இந்த சபைக்குள்ளே மேன்மையான உபதேசத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி தேவ நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும். 2வது, அந்த மனிதன் கல்லறைக்குள் இருந்து எழும்பி வந்தான். நாம் கல்லறைக்குள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. கல்லறைக்குள் இருந்து ஜீவிக்கும்படியாக தேவன் நம்மை ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை.
நாம் கல்லறைக்குள் இருந்து ஜீவிக்கும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. நாம் கல்லறைக்குள் இருக்கக்கூடாது. அவனுடைய குடியிருப்போ கல்லறையா இருந்தது. இந்த கல்லறை என்பது, அவன் கல்லறைக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் எழும்பி வருகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவனை தான் அது காட்டுகிறது. கல்லறை என்பது, கல்லறையில் போய் பாருங்கள், கல்லறை மிகவும் அழகாக, அதே தான் வேதவசனம் சொல்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல. இன்றைக்கு கட்டுகிறார்கள் கல்லறை. அவன் சாராயம் குடித்து பீடி சிகரெட்டை பிடித்து பல பாவங்களை செய்து அவன் மரித்திருப்பான். ஆனால் அவர்களுக்கு கட்டுகிற கல்லறையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணங்களை போட்டு அவன் கல்லறை மினுக்கும். பலவிதமான டைல்ஸ், பலவிதமான அழகான கற்கள், அவர்களுடைய பெயர் மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கல்லறைக்குள் இருக்கிற சரீரம் எப்படி இருக்கும்? நாறி கொண்டிருக்கும். அவனுடைய ஜீவியும் கூட நாற்றம் எடுத்தவனாய்தான் மரித்திருப்பான். அல்லேலூயா. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மனிதன் கல்லறைக்குள் இருந்து எழும்பி வந்தான் என்றால், கல்லறை என்பது பாவங்களை மறைக்கிறவருடைய ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி? மேலாக பார்த்தால் வெண்வஸ்திரம், நல்ல ஜிப்பா வேஷ்டி, நல்ல ஒயிட் சேரி, நல்ல வெண்வஸ்திரம் தான். ஆனால் அவருடைய ஜீவியம் உள்ள பார்த்தால் நாற்றம் எடுக்கும். கல்லறையை போல் நோண்டி வாருங்கள், அந்த எலும்பும் சரீரமும் நாற்றம் எடுக்கிறது போல. இதைதான் வேதம் சொல்கிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமானால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கக்கூடாது. இந்த கல்லறை என்கிற ஜீவியத்துக்கு ஒரு ஆவிக்குரிய டிரான்ஸ்லேஷன் என்ன என்றால், தன் பாவங்களை மறைக்கிறவர்களை காட்டுகிறது. ஞானஸ்நானம் எடுத்தவர்களோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களோ இன்றைக்கு அநேகர் பாவங்களை மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறை ஜீவியம் என்று சொல்வது, இந்த மனுஷன் கல்லறைக்குள் இருந்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் கல்லறையிலிருந்து எழும்பி வந்தான் என்றால், அவன் செய்கிற பாவத்தை அறிக்கை செய்யாமல், மனஸ்தாபப்படாமல் பாவத்தை மறைத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அநேக தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலான வஸ்திரம், சபை காரியங்கள் எல்லாம் நன்றாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஜீவியத்திலே மறைக்கப்பட்ட பாவம் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கல்லறையை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களோ எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களோ அது தெரியாது. நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, மனம் திரும்புதல் பெற்று, ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்ற பிற்பாடு, தேவ பிள்ளைகளே, உன் பாவத்தை நீ மறைக்க கூடாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாததற்கு முன்பதாக, ஞானஸ்நானம் எடுக்காததற்கு முன்பதாக எத்தனையோ பாவங்களை உங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக மறைத்திருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாருங்கள், இந்த அசுத்தாவி பிடித்தவன் இரண்டாவது கல்லறைக்குள் இருந்தான். கல்லறை என்பது பாவங்களை மறைப்பது. அந்த பாவம் தான் நாற்றம் எடுத்த ஜீவியம், துர்நாற்றம் எடுத்த ஜீவியம், அசுத்தமான ஜீவியம். தேவனுடைய பிள்ளைகளே, கல்லறைக்குள் எப்படி துர்நாற்றங்கள் இருக்கிறதோ அதுபோல அவன் கல்லறைக்குள் இருந்துதான் எழும்பி வந்தான். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாவங்களை மறைத்து 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 ஜீவிக்கிறார்கள். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக உன் வீட்டுக்குள்ளே ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உன் வீட்டுக்குள்ளே ஏன் சமாதானம் இல்லை? உனக்குள்ளே ஏன் சந்தோஷம் இல்லை? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
ஆவியானவர் உனக்கு சொல்வது என்ன என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே 29ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கல்லறைக்குள் ஜீவிக்கிற ஜீவியம் என்று சொல்வது தன் பாவங்களை மறைக்கிற ஜீவியம். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவங்களை மறைக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் வேதம் சொல்கிறது, அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்கிற பாவம். இன்றைக்கு அறியாமல் செய்வது என்பது, இயேசு கூட கல்வாரி சிலுவையிலே அந்த பக்கத்தில் இருந்த கள்ளனை பற்றியும் அநேகரை பற்றி சொல்கிறார். பிதாவே, இவர்கள் தாங்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஒருவேளை நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அறியாமல் செய்கிற பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு விசுவாசியானாலும் ஊழியர்களானாலும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நாம் செய்து அந்த பாவத்தை நாம் மன்னிப்பு கேட்காமல் அதை மறைத்து ஜீவிப்போமானால் நாம் இன்றைக்கும் அந்த மனுஷனைப் போல கல்லறைக்குள்ளதான் இருக்கிறோம். இயேசு வருவது, மணவாளனாய் வருவது கல்லறைக்குள் இருக்கிறவர்களை சேர்க்கும்படியாக அல்ல, நாற்றம் எடுத்தவர்களை சேர்க்கும்படியாக அல்ல. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தமணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்து ஒரு பரிசுத்தவான்கள், பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக தான் வருகிறார். இதுதான் 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 16, 17 அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்கிறார், கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு கிறிஸ்துவுக்குள் மறைந்து பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறவர்கள் அவருக்கு உயிரோடு எழும்பி வருவார்கள், பின்பு அவருக்கு எதிர்கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்து பாவத்தை மறைத்து கல்லறைக்குள் ஜீவித்தால் அவர்களை சேர்க்க இயேசு வருகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் பூரணமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சம்பூர்ணமான ஜீவியம் செய்து கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியிலே யார் வளர்ந்து சம்பூர்ணமாய் இருக்கிறார்களோ அவர்களை சேர்க்கும்படியாக தான் இயேசு வருகிறார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே 2 காரியம். 1, அசுத்த ஆவியை பிடித்தவன். 2வது, கல்லறைக்குள் இருந்து எழும்பி வந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீ பாவத்தில், ஒருவேளை கிறிஸ்தவனாகவே இருக்கலாம், ஊழியர்களாகவே இருக்கலாம், மறுபடியும் நீ பாவத்துக்குள் இருக்கிறாயா? இன்றைக்கு ஒரு நல்ல சமயத்தை தேவன் உனக்கு தருகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியெடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாக கூட இருக்கலாம். உன் ஊழியம் வளராமல் இருக்கிறதா? உன் சபை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதா? அதற்கு காரணம் அசுத்த ஆவி உன் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, உன் ஊழியத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, 2வது, அவன் கல்லறைக்குள் இருந்தான் என்றால் அவன் பாவத்தை மறைக்கிறவன் என்ற ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாங்கள் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் உங்கள் குடும்பத்திலே எத்தனை ஆவிகள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டாகி கொண்டிருக்கிறதா? நீ சொல்லலாம்,
பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் இந்த அசுத்த ஆவி என்னை விட்டு போக மாட்டுது ஆண்டவரே. என் குடும்பத்திலே என் புருஷனுக்கும் என் மனைவிக்கும் எப்பொழுதும் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைகள் அசுத்த ஆவி பிடித்தவர்களாய், பொல்லாத ஆவியை பிடித்தவர்களாய், பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆவி எப்பொழுதும் வந்து என் குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்பொழுது கூட தேவனுடைய பிள்ளையே, அந்த அசுத்த ஆவி உன் வீட்டை விட்டு நீ போக வேண்டுமானால், அந்த அசுத்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலையை நீ பெற வேண்டுமானால், கல்லறைக்குள் இருக்கக்கூடாது. உன் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். நீ கல்லறைக்குள் ஜீவிக்கிறவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் என்றால் அந்த பழைய பாவங்கள், எல்லா சுபாவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விட்டு அதை அப்புறப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் இன்றைக்கு நீ ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லு. ஆயக்காரனை போல சொல்லு, அப்பா நான் பாவிப்பா, இந்த நாள் வரைக்கும் அநேக பாவங்களை நான் மறைத்து கொண்டே இருந்தேனப்பா. அதனால் தான் என் வாழ்க்கையில, என் பிசினஸ்ல, என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தனிப்பட்ட லைஃப்ல நான் வாழ முடியாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடும். அதுபோல விசுவாசிகளே, நீங்களும் கூட சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிசினஸ்ல, எந்த காரியத்தில் ஆனாலும் உனக்கு வாழ்வு இல்லாமலேயே சமாதானம் இல்லாமலே இருக்கிறதா? இன்றைக்கு உன் பாவத்தை நீ அறிக்கை செய். அறிக்கை செய்யும் போது தேவன் ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், கண்களை மூடுங்கள், உங்கள் 2 கரங்களையும் உயர்த்துங்கள். சீயோனுக்கு நேராய் உயர்த்துங்கள், இயேசுவுக்கு நேராய் உயர்த்துங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ள வருவாராக. எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாம், அந்த மனிதன் அசுத்த ஆவியை பிடித்தவனாக அவன் கல்லறைக்குள் இருந்து எழும்பி இயேசுவை எதிர்கொண்டு போனது போல இன்றைக்கு உனக்கு விடுதலை தர ஒரு இயேசு மாத்திரம்தான் உண்டு. இந்த உலகத்திலே உன் பலத்தினாலேயோ உன் சக்தினாலேயோ நீ ஜீவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உன்னை பலப்படுத்துகிறது. உன்னை பெரியவனாய் அது மாற்றுகிறது. உன்னை ஆசீர்வாதம் உள்ள மகனாய் மாற்றுகிறது. இன்றைக்கு அந்த அசுத்த ஆவி எல்லாம் உன் வீட்டுக்குள்ளே இயேசுவின் நாமத்தினாலே, அந்த பில்லி சூனிய கட்டுகள் இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அபைடிங் இன் தி மாஸ்டர். எல்லா அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு நீங்கி ஒரு பெரிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு தருவாராக. ஒரு கிருபா வரங்களை தருவாராக. தேவனே, எல்லா பிள்ளைகள் இந்த உலகத்தில் எங்கெங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வீட்டுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் ஓடி போவதாக. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் கட்டப்படுவதாக. அது பாதாளத்துக்கு அனுப்பப்படுவதாக. எப்படி அந்த அசுத்த ஆவியை பிடித்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகள் அது பண்டியின் கூட்டத்தில் போய் அது கடலிலே மாண்டு போனதோ, இன்றைக்கும் கூட எல்லா அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பாதாளத்துக்கு அனுப்புவாராக. இன்றிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை நீ காண்பாய் என்கிற அந்த விசுவாசத்தோடு இந்த வசனத்தையும் இந்த ஜெபத்தையும் நாங்கள் முடிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்னிலிருந்து நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நீ ஒருவேளை ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் கூட, ரட்சிக்கப்படாத ஒரு தேவ பிள்ளையா இருந்தாலும் கூட இன்றைக்கு சொல்லு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியம்பா, நான் இப்படி எல்லாம் பாவம் செய்தம்பா, என் பாவத்தை சுத்திகரியம்பா என்று நீ அறிக்கை செய்யும் போது ஒரு இளைப்பாறுதலை உனக்கு தருகிறார். இதைதான் மத்தேயு 11:28 சொல்கிறார். வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கே அந்த இளைப்பாறுதலை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.